வணக்கம். ஆம், சிவராத்திரி என்பது என்ன அப்படின்னு எல்லாரும் சிவராத்திரின்னு சொல்றோம். மிகவும் சக்தி வாய்ந்த நாள். அது என்ன, எப்படி உருவானது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா பார்த்துருவோம். அதுக்கப்புறம் விரிவான இதை பார்க்கலாம். இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா சிவராத்திரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்த்துலாம். அதுக்கு சிவராத்திரி என்பது ஒரு முறை விஷ்ணு பிரம்மா விஷ்ணு பிரம்மானுக்கு தான் படைக்கிறவன் நான் தான் பெரியவன், விஷ்ணு பகவானுக்கு நான் காட்டும் தொழில் செய்பவன் நான் தான் பெரியவன், இந்த உலகத்தில் நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு அகந்தை தான். அதாவது மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு இதை மறந்து அவங்க தான் அகந்தை அவர்களுக்குள் உருவாகி மிகப்பெரிய ஒரு ஒரு சர்வ ஒரு லோகமும் ஒரு பயப்படும் அளவுக்கு ஒரு அவர்களுடைய அந்த யார் பெரியவர் என்ற சண்டை முற்றி மோதலாக முயற்சியது. இதனால சிருஷ்டி பாதிக்கப்படும், உலகம் சமநிலை இழக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தேவர்கள் அந்த மகேஸ்வரனை சரணடைஞ்சாங்க. சிவபெருமான சரணடைஞ்சு இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் இது போன்ற பிரச்சனை போகுது, இதனால உலகம் அழிவுக்கு உத்திடும், உலக அழிய தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான முறையிட சிவபெருமான் நிலைமையை உணர்ந்து பிரம்ம விஷ்ணு இருவரிடம் தோன்றி, அதாவது தீப்பிளம்பாக காட்சியளித்தார். அந்த தீப்பிளம்பாக காட்சியளிக்கும் பொழுது நீ என்னுடைய தலைமுடியை அல்லது அடிமுடியை அடி பாதத்தை யார் காண்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலக பெரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய உருவத்தை எடுத்தார். அந்த இதுக்கு அப்ப விஷ்ணு பகவான் என்ன பண்ணிட்டாருன்னா வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள்ள சென்றுட்டார். பூமியில போயிட்டு அடியை தரிசிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அதுக்கு பூமிக்கு சிவபெருமான பாதத்தை தரிசிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்ப இவர் பிரம்மா தன்னுடைய வாகனம் அந்த இது மூலியமா அது பண்ணிட்டு அது மூலியமா போயிட்டு அதாவது தலைமுடி அந்த இதுக்கு பார்க்கலாம், பிரம்மாவுடைய சிவபெருமானுடைய அந்த முடியை காணலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு அந்த இதுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் அந்த இதுக்கு போறாங்க, தேடுறாங்க, இது பண்றாங்க. இதுல பிரம்மா ஒரு சூழ்ச்சி செஞ்சாரு, தாளம்பூவிடம். அந்த சூழ்ச்சி இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். இப்ப இதை மட்டும் மெயினா தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இருவருமே காண முடியல, எவ்வளவு தேடியும் முயற்சிடுறாங்க. இந்த கடவுள்கள் என்ன, எவ்வளவு ஒருத்தர் உலகத்தை படைக்கிறவர், இன்னொருத்தரோடு உலகத்தை காக்குறவர், எவ்வளவு பெரிய கடவுள்கள் இருவரும். அந்த இருவருக்கும் அந்த இதுக்கு தோணுச்சு, என்னடா இது நாம இவ்வளவு இது முயன்றும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கிறாங்க. சிவபெருமான் கூப்பிட்டு அவங்கள இது பண்ணிட்டு தரிசனம் கொடுத்து, அதாவது உலகுக்கு அந்த தரிசனம் ஜோதி ரூபமாக தரிசனம் கொடுத்தார். அதுக்கு அதுதான் சிவராத்திரியும் கொண்டாடப்படுகிறது. அந்த வணக்கம். இப்ப இந்த நிகழ்வு மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, யாருமே நம்ம இருக்கிறதுல எல்லாருமே எல்லா உயிரினும் சமம் அப்படின்னு தான் நினைக்கணும். ஒருத்தனை அதாவது இந்த இது எதுக்கு குறிப்பிடுனா, ஒருத்தர் தீங்கு செஞ்சு வஞ்சனை செய்து இது பண்ணி மட்டும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துருவோம், நாம பெரியார் ஆயிடுவோம், நாம தான் கடவுள் அப்படிங்கிற இதுக்கு, கடவுளே இருந்தாலும் அந்த இது செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்கு தான் இது எடுத்துக்கணும். இது நியாய தர்மத்தையும் பார்க்கணும். அதுக்கு நியாய தர்மம் படி நடக்கணும். அதுக்கு எல்லா உயிர்களுக்கும் அன்பு நிறைந்தது, எல்லா உயிர்களும் சிவனால் படைக்கப்பட்டது, அன்பால் படைக்கப்பட்டது, எல்லா உயிர்களிலும் ஆத்மா இருக்கின்றது, அந்த ஆத்மாவில் தான் இயங்குகின்றது. இந்த உயிர் இருப்பதனால்தான் இந்த உடல்கள் இயங்குகின்றது, பிரபஞ்சம் இயங்குகின்றது. இந்த பிரபஞ்ச சக்தி மூலமா தான் நாம் அனைவரும் இயங்குறோம். அனைவருக்கும் இந்த சிவராத்திரி மிகுந்த பயன் தரும். அப்ப பாத்தீங்கன்னா இந்த சிவராத்திரி எதுக்கு நம்ம முக்கியமா கருதுறோம்னா, இந்த சிவராத்திரி நிறைய நேர்கள் அந்த அதாவது அரக்க குணம் கொண்டவர்கள்லாம் இருப்பாங்க. அதுக்கு தீயவை செய்து மட்டும் அவர்களை வீழ்த்துவது, அந்த ஒருவருக்கு தொடர்ந்து துன்பங்கள் கொடுப்பது, இது போன்ற நிகழ்வுகள் நடத்துவது, அந்த தொடர்ந்து கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. பிறவி கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பித்ருக்கள் தோஷம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தோஷங்கள் கூட இன்றைக்கு நிவர்த்தி ஆகும். பாத்தீங்கன்னா அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகிற இதுக்குள்ள மந்திரமும் இருக்கு. அதுவும் நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். அந்த மந்திரத்தையும் நீங்க படிச்சு உச்சரிச்சு நீங்க அந்த இதை பயன்பெறலாம். அந்த பாத்தீங்கன்னா அப்ப நீங்க இது போன்ற இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு அந்த சமயம் சொல்லுவாங்க. அந்த சமயத்துல ஒரு அரை மணி நேரம் இருக்கு. அதாவது 12:59 மணி டு அந்த 1:30 அந்த இடைப்பட்ட நேரம், அந்த 1:15 கூட இருந்தா போதும். அந்த 1:30 நீங்க இருந்து பாருங்க. அந்த 12:45 டு அந்த 1:30 ஒண்ணு இல்லை. நீங்க கோயில்ல இருந்தீங்கன்னா
அமைதியா இருந்து அந்த சிவனை வழிபடுங்க. அந்த ஜோதி ரூபத்தை முயற்சி பண்ணுங்க. அப்போ உங்க உடலுக்குள்ள ஒரு தன்னார்வ ஒரு உணர்வு, அந்த சக்தி கிடைக்கும். அந்த சக்தி உணர்வீங்க. அந்த உடல் உணரும். ஏன்னா அந்த டைம் குறிப்பிட்ட டைம், அந்த சிவராத்திரி டைம் உணரும். அந்த டயத்துல உலகத்துல நன்மை பயக்கக்கூடிய சக்திகள் மட்டும்தான் இருக்கும். தீமை செய்யக்கூடிய சக்திகள் அழிந்துவிடும். அந்த இதுக்கு செயல்படாத அந்த இது பாத்தீங்கன்னா, அந்த உடல் நீங்க ஏத்திக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு உடல் ஏத்திடுச்சுன்னா அந்த சக்தியை நீங்க என்ன உங்களுக்கு துன்பம் இருக்கிறதோ அனைத்தும் அந்த வீழ்த்தப்படும். நன்மை மட்டுமே கிடைக்கும். அந்த இது அந்த குறிப்பிட்ட டயத்தை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. நீங்க பயன்படுத்தி பாருங்க. இல்ல வீட்டில் இருக்கிற ஒரு கோயில் செல்ல முடியாத வீட்டில் இருக்கிறேன், ஒரு விளக்கை ஏற்றி வச்சு வைங்க. அதுதாங்க சிவன். அந்த விளக்கில் ஒளி இருக்கு இல்லைங்களா, அதுதான் சிவன். சிவன்னா எதுவும் கிடையாது. அதுக்கு அவன் ஒளி ரூபமானவன், அனைத்துமானவன். என்னிலும் இருக்கிறான், உன்னிலும் இருக்கிறான். அதற்கு தூணிலும் திரும்பிலும் கேள்விப்பட்டிருக்கும். அவன் ஒளி வடிவமானவன், நாத சத்தத்தில் இருக்கிறான். எல்லாத்தையும் அனைத்திலும் நிறைந்தவன். அதற்கு அனைத்து உயிர்களுக்கும் நிறைந்தவன். அன்பு எங்கு இருக்கிறதோ அங்கு சிவன் இருப்பான். ஜோதி ரூபமாக சிவனை காண்பதே இன்று சிறப்பு. ஜோதி ரூபம் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜோதி ரூபமா காட்சி அளித்தார்னு சொல்லிட்டு. அப்ப ஜோதி ரூபம் மிக முக்கியம். ஒரு விளக்கு நீங்கள் முன் அமர்ந்தாலே அது சிவனை தரிசித்ததற்கு சமம். சிவ விளக்கை நீங்க தரிசித்தாலே, நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட டயத்துல நீங்க இது பண்ணி உங்க உடம்புக்குள்ள வைப்ரேஷன் ஏத்தி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் முறையில நீங்க மிகுந்த சிவனை நினைத்து தியானம் பண்ணுங்க. உங்களுடைய உடம்பு எவ்வளவு வலிமை பெறும், எவ்வளவு சக்தியை ஏற்றுக்கொள்ளும் என்பது உங்களுக்கே தெரியும். அந்த இதுக்கு இது பண்ணிட்டு இப்பொழுது அந்த மந்திரத்தை காணலாம்.